ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் ஷரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராமகிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துலகீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீசாரதாம் பாவயே. அம்மா தொடர்கிறாள். 5 வயசில் ஷரீர இன்பம் எனப்படும் துன்பத்தை பற்றி ஏதும் அறிவதற்கில்லை. ஆனால் உண்மையாக உள்ள ஒரே இன்பம் எதுவோ அந்த பகவானை கலக்கும் இன்பத்தை 5 வயசிலேயே அனுபவித்தாள் முருகனுக்காக உருகிய வள்ளியம்மை. பர்வத ராஜகுமாரியாக வந்த பராசக்தியும் சரியாக 5வது வயதில் சிவத்துக்காக தவம் இருக்கத் தொடங்கினாள். முருகன், வள்ளி, பரமேஸ்வரன், பார்வதி இவர்களின் ஷரீரங்களே தத்துவமயமானவை. எனவேதான் முருகனும் வள்ளியும் ஈசனும் தேவியும் இணைந்த திருக்கோலத்தை சிற்பங்களில் கண்டும் துதிகளில் கேட்டும் ஆன்மநலம் பெறுகிறோம். மக்களோடு மக்களாக வாழ்ந்து தேக இச்சை அடியோடு அற்றுப்போன பூரண பரிசுத்தத்தை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக கதாதரரும் சாரதாமணியும் இவ்வுலகுக்கு மானுட ஷரீரத்துடனேயே வந்திருந்தார்கள். 5வது வயசில் அக்னி சாட்சியாக கதாயியை கரம் பிடித்தாள் சாரு. ஆத்மாவோடு ஆத்மா கூடியது. ஜெயராம்பாட்டியில் புண்ணியபுகூர் என்ற ஏரியின் கரை அருகே சுந்தர நாராயணனுக்கு ஒரு கோயில், அதாவது குடிசை உண்டு. ஆமை வடிவில் உலகையெல்லாம் தாங்கும் தர்மஸ்வரூபமாக அங்கே சுந்தர நாராயணன் குடிகொண்டிருப்பான். பக்கத்திலே இருந்த ஓர் அறைதான் அந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம். அந்த அறையின் ஈசான்ய மூலையில் ஒரு கருப்பு கல் பிரதிஷ்டையாகி இருந்தது. அதை சஷ்டி தேவி என்பார்கள். சஷ்டி தேவி புத்திர சம்பத்தை அனுகிரகிக்கும் தெய்வம். புதுமண தம்பதியரை அங்கு அழைத்து வந்து வணங்கச் செய்வார்கள். மொடமொடக்கும் புது வஸ்திரமும் சந்தனமும் புஷ்பமுமாக அங்கே கதாயியும் சாருவும் அழைத்து வரப்பட்டனர். புத்திர சம்பத்து என்றால் என்னவென்றே அந்த மணப்பெண்ணுக்கு தெரியாது. மணமகனுக்கோவெனில் மகத்தான ஒரே ஒரு மாதா சம்பத்தை தான் தெரியும். கதாயிக்கு இதெல்லாம் அம்பாளின் லீலா வினோதம் என்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. சஷ்டி தேவியை எல்லா புதுமண மகனைப் போலவும் வணங்கினார். இந்த உலகில் வேறெந்த அம்மாவும் பெற்றெடுக்காத அத்தனை லட்சம் குழந்தைகளை சாரு பெறாமலே பெற்றெடுக்க வேண்டும் என்று சஷ்டி தேவியிடம் புஷ்டியாக வேண்டிக் கொண்டிருப்பாரோ? கல்யாணமானதற்கு மறுநாள் மாலை சாருவையும் அழைத்து கொண்டு பிள்ளை வீட்டார் கிரக பிரவேசத்திற்காக காமார்புகூர் திரும்பினர். சாருவின் சிற்றப்பா ஈஸ்வரச்சந்திர முகர்ஜி அவளை தூக்கி கொண்டே போனார். காமார்புகூரில் ஈச்சம்பழங்கள் குலை குலையாக தொங்கின. சாரதாவுக்கு அவற்றை பறித்து தின்ன மாட்டோமா என்று ஆவல். மான்குட்டி போல் மருண்டு வந்து நின்ற மாற்று பெண் சாரதையை சந்திரமணி தேவி மிகுந்த அன்புடன் வரவேற்றாள். சுமங்கலிகள் ஆரத்தி சுற்றினர். ஒரு சில உறவினர்களுக்கு சிறிய விருந்து நடந்தது. ஏழைகள் அதற்கு மேல் செய்யத் தாங்குமா? அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.